ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன மெமரிஸ்ட்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 7வது எபிசோட தான் பார்க்க போறோம். நேத்து தான் போன எபிசோட் பார்த்தோன்றதுனால அதை பத்தின இன்ட்ரோவை பெருசா எதுவும் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். இருந்தும் ஒரு சின்ன கண்டினியூட்டிக்காக சொல்லணும்னா, தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவிக்காத ஆளுங்களையா பார்த்து ஒரு கில்லர் கொல்றான். 20 வருஷத்துக்கு முன்னால 6 கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் கொலை பண்ணல, மறுபடியும் இப்ப திரும்ப வந்து கொலைகளை பண்றான். பிளஸ் இப்ப எப்படின்னு தெரியலங்க, ஆனா அந்த டைம்ல அவன் 6 கொலை பண்ணும்போது ஒவ்வொரு கொலையிலையும் தன்னை வேற வேற ஆளா காட்டிக்கிறதுக்கு விதவிதமாய் வித்தியாசமாய் பிராஸ்தட்டிக் மேக்கப் போரிட வந்து போலீஸ் உட்பட எல்லாரையும் குழப்பிருக்கான். அவன் கொண்ட 6 பேர்ல ஹீரோயினோட அப்பாவும் ஒரு ஆள் தானே. கிரைம் சீனை ஹீரோயின் நேராவே பார்த்தா, சோ ஹீரோயினோட மெமரிக்குள்ள போய் ஹீரோயின் நினைச்ச மாதிரி கில்லரோட காது கீழே இருக்கிறது உண்மையாகவே காயம்பட்ட தழும்பு இல்ல, மேக்கப் போட்டு அது உறிஞ்சுதான் அப்படி தெரிஞ்சிருக்கு. சோ கில்லர் மேக்கப் போடுறான்றத கண்டுபிடிச்சாங்களா. அதோட ஜோசுங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டர் கில்லர் பண்ண 6 கொலையோட நியூஸையும் அவன் தான் கவர் பண்ணான். அதுவும் எப்படி, கிரைம் நடந்து போலீஸ் அங்க வரதுக்கு முன்னாலேயே இவன் போய் அங்க நின்னான். கில்லர் சொல்லாம அது நடக்குமா? அப்ப இந்த ஆள் கில்லரோட கூட்டாளியா தான் இருப்பான்றது ஒரு கெஸ். இது இல்லாம ஜோசுங்க கவர் பண்ற எல்லா நியூஸ்லயும் கூடவே கிரைம் சீனோட போட்டோவும் இருக்கு. அப்படின்னா கிரைம் சீனுக்கு ஜோசுங்க மட்டும் தனியா வரல, கூடவே ஒரு போட்டோகிராஃபர் வந்திருக்கான். அவன் தான் கொலையை பத்தின இன்ஃபர்மேஷனே கொடுத்து கொலை பண்ண ஆளாகவே இருக்கணும்னு முடிவெடுத்து அவனை பத்தி நோண்டும் போது 20 வருஷத்துக்கு முன்னால அவங்க இருந்தாங்க. அந்த டைம்ல தான் 6 கொலை நடந்திருக்கு. அப்புறம் சைனாக்கு போயிட்டான், கொலையே நடக்கல. திரும்ப 2 மாசத்துக்கு முன்னால இங்க வந்திருக்கான், மறுபடியும் எழ உழ ஆரம்பிச்சிருச்சு. கன்ஃபார்ம் அவனே தாண்டா தேடுற ஆளுன்னு அட்ரஸ கண்டுபிடிச்சு அவன் வீட்டு கிட்ட போனா போட்டோகிராஃபரே ஹீரோயினுக்கு முன்னால வந்து நின்னான். அதோட எபிசோட முடிச்சாங்களே. அதுக்கப்புறம் வச்சிருக்க டிசைன் ட்விஸ்ட தாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். கண்டினியூட்டின்னு சொல்லிட்டு 4 மணி நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து 7வது எபிசோடுக்குள்ள குதிப்போம். ஜோசன் கூட இருந்த போட்டோகிராஃபரோட வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சு ஹீரோயின் அங்க போறாங்க. அப்ப இவங்க தேடி வந்த போட்டோகிராஃபரே இவங்களுக்கு முன்னால வந்து நின்னான். இவங்க 2 பேரும் தன்னை போலீஸ்னே அறிமுகப்படுத்திக்கல, ஆனா போட்டோகிராஃபர் இவங்களை பார்த்ததுமே வாங்க என்ன போலீஸ் என் வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்கீங்க, என்ன மேட்டர்னு கேட்கும்போது, அது எப்படா நாங்க போலீஸ்னு உனக்கு தெரியும்னு இவங்க கேட்டா, நாங்க பேசுறீங்க ஹீரோ எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, அவனை தெரியாதவங்க இந்த ஊர்ல உண்டா, அவன் கூட வந்திருக்கும் போதே நீங்க போலீஸ்னு தெரியுதே அப்படின்னு இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்த போட்டோகிராஃபர் கூடவே ட்விஸ்ட் ஒன்னையும் கொடுக்குறான். நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு. இது எப்படான்னு கேக்குறப்போ போட்டோகிராஃபர் பதிலே சொல்லலங்க. அமைதியா வீட்டு கேட்ட திறந்துட்டு உள்ள போய் கார்டன்ல என்னமோ பண்ணிட்டு இருக்கான். டேய் விதை இல்லாத வீட்டு மாங்கா, உன்கிட்ட தாண்டா கேக்குறோம், நாங்க வருவோம்னு உனக்கு எப்படி தெரியும் சொல்லுன்னு ரிப்பீட் முதல்ல கேட்டதுக்கு அப்புறம் தான், அது ரொம்ப நாளைக்கு முன்னால எனக்கு ஒரு கனவு வந்துச்சுங்க, கூடிய சீக்கிரம் நான் ஹீரோன்றவங்களை பார்க்க போறேன்னு, அதான் தெரியும்னு போட்டோகிராஃபர் சமாளிக்கிற மாதிரி எதையோ சொன்னதும், சரிடா எப்பா உன்கிட்ட உட்காந்து கதை பேசுறதுக்கு நாங்க வரல, எங்களுக்கு தெரியும் அப்பவும் சரி இப்பவும் சரி மேக்கப் மூலியமா மூஞ்சில மாஸ்க போட்டுட்டு கொலை பண்ற கில்லர் நீதானே. 20 வருஷத்துக்கு முன்னால நீ இந்த ஊர்ல இருக்கும்போது 6 கொலை நடந்துச்சு, நீ போனதுக்கு அப்புறம் கொலைகள் நடக்கல. 2 மாசத்துக்கு முன்னால மறுபடியும் இந்த ஊருக்கு வந்திருக்க, திரும்ப கொலைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால நீ தான் கில்லரா இருப்பன்னு நாங்க சந்தேகப்படுறோம். அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க ஈஸியான வழி ஒண்ணு, கஷ்டமான வழி ஒண்ணுன்னு 2 இருக்கு. ஈஸியான வழினா உன்னோட மெமரியை ஸ்கேன் பண்றது. அதுக்கு நீ அலோவ் பண்ணனா உன் மெமரியை ஸ்கேன் பண்ணி நீ கொலகாரனா இல்லையான்னு பார்த்துட்டு, கொலகாரம் இல்லனா விட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவே கிட்டத்தட்ட 20 செகண்ட் இருக்குங்க. அண்ணாந்து பார்த்து எதையோ யோசிச்சுட்டு இருந்த போட்டோகிராஃபர், ஆஹா எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு சொன்னதும், ஓகே ஈஸியான வழி வேணான்னா அப்ப கஷ்டமான வழிக்கு தான் போகணும் இப்படின்னு ஹீரோயின் பாக்கெட்ல இருந்து வாரண்ட் ஒன்று எடுக்கிறா. இங்க வரதுக்கு முன்னாலேயே இவன் வீட்டை சர்ச் பண்றதுக்கான வாரண்ட் எல்லாம் வாங்கிட்டாங்க போல. அதுதான் அது. பத்தாக்குறைக்கு ஹீரோயின் 2 பேரும் தானே வந்தாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இல்லங்க, வரும்போதே படையவே கூட்டிட்டு வந்துட்டா. சோ அந்த அடேங்கப்பா 50 பேர் குரூப் கும்பல் கூடி வந்ததும் போட்டோகிராஃபர் மூஞ்சில சின்ன சலனம் கூட இல்ல. சர்ச்சிங் தானே, தாராளமா பண்ணிட்டு போங்க அப்படின்னு உள்ள போக சொல்றான். இதுல வீட்டுல இருக்க ஒரு ரூமுக்குள்ள ஹீரோ போகும்போது போட்டோகிராஃபர் அங்க இருக்க ஒரு ஷெல்ஃப் மொத்தமும் புக்ஸா அடிக்க வச்சிருக்கான். அதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சாயந்தரம், அதாவது முதல் நாள் நைட் ஆரம்பிச்ச சர்ச்சிங்க அடுத்த நாள் சாயந்தரமே வரப்போகுது. வீட்டையே புரட்டி போட்டு தேடியும் போட்டோகிராஃபரை அரெஸ்ட் பண்ற மாதிரி பெருசா எதுவும் கிடைக்கல. பட் ஹீரோ மட்டும் அவன் கண்ணுல விளக்கண்ணை ஊதி தேடிட்டு இருக்கான். இந்த ஆள் என்னடான்னா ஒரு ஓரமா உட்காந்து விட்டத்தையே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கான். என்னதான் இவன் பிரச்சனைன்னு சீனியர் ஜூனியர் ஹீரோயின் ஹீரோ கிட்ட போனா ஹீரோ சொல்றாரு, வீட்டுக்கு மேல ஒரு சிம்னி இருக்கே தெரியுதா உங்களுக்கு, சிம்னியே எதுக்கு வைப்பாங்க, வீட்டுல நெருப்பு கொளுத்தும் போது அதோட புகை வெளியே போகணும் தானே. ஆனா யாராவது வீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நெருப்பை கொளுத்துற மாதிரி இடம் இருக்கிறத பாத்தீங்க, இருந்தும் வீட்டுக்கு மேல சிம்னி இருக்குன்னா வீட்டோட 2வது மாடியில தான் ஃபயரை கொளுத்துற இடம் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ ஆளுங்களா அங்க கூட்டிட்டு போறாரு. இங்க டிசைனே தப்பு இல்ல, எந்த வீட்டுக்கு போனாலும் அங்க ஃபயரை கொளுத்துற இடம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கும். அங்க நெருப்பை கொளுத்துனா தானே ஹீட்டு கீழே மேலன்னு வீடு முழுக்க டிராவல் ஆகும். எவனாச்சும் அதை கொண்டு போய் 2வது மாடியில வைப்பானா,
அதுலயும் அங்க போய் பார்த்தா ரொம்ப நாளா அங்க நெருப்பு கொளுத்துன மாதிரி தடையுமே இல்ல. சோ ஹீரோ அந்த சின்ன கேப்புக்குள்ள நுழைஞ்சா அங்க படிக்கட்டு ஏறி ஏதோ ஒரு சீக்ரெட் ரூமுக்குள்ள போற மாதிரி வழி இருக்குங்க. மேல ஏறி போய் பார்க்கும்போது தான் போனெல்லாம் சில்லாக்குற மாதிரியான ஒரு ட்விஸ்ட். கம்பியை பிடிச்சு மேல ஏறி சீக்ரெட் ரூமுக்குள்ள ஹீரோ போனதும் கொய்யால ஒன்னா ரெண்டா ஏகப்பட்ட எலும்பு துண்டுகளை லெஃப்ட்லயும் ரைட்லயும் டேபிள்ல கொட்டி வச்சிருக்கான் போட்டோகிராஃபர். என்ன எலும்புனே தெரியல, துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கு. பத்தாக்குறைக்கு இதுக்கு முன்னால அதே எலும்பு கூடால கடவுளோட உருவம் மாதிரி ஒன்ன பண்ணி வச்சிருக்கான். யாரா இவன் மந்திரவாதியா இருப்பானோ? மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் பண்றன்ற பேர்ல தப்பு பண்ற ஆளுங்களை கொலை பண்ணி அவங்களோட உயிரை இந்த கடவுளுக்கு படையலா கொடுக்கறதா நினைச்சிட்டு பண்றானோ அப்படின்னு ஒரு பக்கம் என்ன வந்தாலும், இன்னொரு பக்கம் இதையே ஆதாரமா வச்சு போட்டோகிராஃபரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு நீ தான் கொலைகாரனடான்னு விசாரிச்சா, ஏங்க என்கிட்ட எந்த கேள்வி கேட்கறதா இருந்தாலும் ஹீரோ தான் கேட்கணும், நான் அவன்கிட்ட மட்டும் தான் பேசுவேன், வேற யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்னு போட்டோகிராஃபர் விடாபுடியா இருக்கான். சரி அதுல என்ன இருக்கு, ஹீரோ போயிட்டு தான் வரட்டுமே நினைச்சா நல்லா 10 நாள் பழைய சோறு மாதிரியே இருப்பாப்லையே சீஃப், அவர் விட மாட்டாரு. ஏற்கனவே இவனுக்கு கை நீளம், இவன் பாட்டுக்கு உள்ள போய் போட்டோகிராஃபரை அடிச்சுக்கிச்சு வச்சிட்டானா பிரச்சனை பெருசாயிடும். சரி வராதுன்னு சீஃப் சொல்லியும் அப்ப உள்ள போறவன் யாரையும் அடிக்காம நம்ம பாத்துப்போம் இப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அடுத்த சீன்ல போட்டோகிராஃபரை வச்சிருக்க இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்குள்ள போன ஹீரோ போகும்போதே கையில ஹேண்ட் கஃப் ஒன்னு எடுத்துட்டு போறாரு. சேர்ல உட்காந்ததும் ஹேண்ட் கஃபை இவரோட கையிலேயே போட்டு லாக் பண்ணிக்க, என்ன தம்பி பண்றீங்கன்னு போட்டோகிராஃபர் கேக்குறான். அது உன்ன மாதிரி ஆளெல்லாம் பார்த்தாலே என் கையை தானா தவடா உடச்சிரும், அதான் சும்மா ஒரு சின்ன சேஃப்டிக்கு போட்டிருக்கேன்னு ஹீரோ சொன்னா. பரவாயில்ல, எப்படியோ நீ ஒரு போலீஸ் ஆயிட்ட, இல்லனா நீ எல்லாரையும் அடிக்கிறதுக்கு அடிக்கடி ஜெயிலுக்கு போவல இப்படின்னு போட்டோகிராஃபர் கலாய்க்கிற மாதிரியே தான் பேசிட்டு இருக்கான். இங்க பாடுறா வளவலா கொலகொலா மேட்ருக்கு வா. 20 வருஷத்துக்கு முன்னால இப்போ ஒன்று நீ கொலைகளை பண்ணிட்டு இருக்கிறது கடவுளுக்கு படைக்கிற படையலா தானே நினைச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோ பாயிண்ட் பிடிக்க, இப்ப என்ன உனக்கு எக்ஸிகியூஷனரோட கொலையை பத்தி பேசணுமா அப்படின்னு போட்டோகிராஃபர் அந்த வார்த்தையை சொல்லி பக்க கிளப்புறான். ஏன்னா எக்ஸிகியூஷனர்ன்றது ஹீரோயின் கில்லருக்கு வச்ச பேரு. போன எபிசோட்ல கூட அந்த பேரை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிருப்பா. மிஞ்சி போனா அது டிபார்ட்மெண்ட்ல இன்னும் சில பேருக்கு தெரியும்னு வைங்களேன். போட்டோகிராஃபர்கள்லாம் அந்த பேர் தெரிய வாய்ப்பே இல்ல. உனக்கு எப்படி அந்த பேர் தெரியும்? என்ன மாதிரியே உனக்கும் மெமரி எல்லாம் ஸ்கேன் பண்ற பவர் இருக்கோ அப்படின்னு ஹீரோ அதிர்ச்சியாக, சாச்சா அந்த சப்ப பவரெல்லாம் வச்சு நான் என்ன பண்றது, என் டீலிங் எல்லாம் ஸ்ட்ரைட்டா காடு கிட்ட தான். நான் அடிக்கடி கடவுள் கிட்ட பேசுவேன், அவர் தான் எனக்கு இதுக்கு முன்னால நடந்த விஷயங்களையும் இதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்களையும் சொல்லி புரிய வைப்பாருன்னு வளர்றான். இந்த மாதிரி பரம்பரை பைத்தியத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து விசாரிடான்னா நான் என்னத்தடா விசாரிக்கிறது அப்படின்னு ஹீரோ போட்டோகிராஃபரை கலாய்க்கிற மாதிரி தலையில கைய வச்சதும், ஓ இப்ப புரிஞ்சு போச்சுப்பா, 20 வருஷத்துக்கு முன்னால கில்லர் ஒரு பொண்ணை காலாலேயே மிதிச்சு கொண்டானே, அந்த பொண்ணு கூட உன் அம்மாவா இருக்குன்ற சந்தேகம் உனக்கு இருக்குல்ல, அதை பத்தி பேச நினைக்கிறியோ அப்படின்னு போட்டோகிராஃபர் ஹீரோவோட பாஸ்ட் வாழ்க்கை தெரிஞ்ச மாதிரி ஒரு ட்விஸ்ட கொடுக்க, அது வரைக்கும் நல்லா தாங்க பேசிட்டு இருந்தான். திடீர்னு சாமி வந்தா ஒரு ஆக்ஷனோட நடந்துப்பாங்கல்ல, அப்படி உடம்பு ஷேக் பண்ணிக்கிட்டே அங்க இங்கன்னு பார்த்து அந்த பொண்ணு செத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீ தாண்டா, உன்னால தாண்டா அந்த பொண்ணு செத்தா, உன் அதிக பிரசங்கி தனம் தாண்டா அந்த பொண்ணை சாவச்சுது. நல்லா கேட்டுக்கோ, இதோட கொலைகள் நிக்காது, இன்னும் 3 கொலை நடக்க போகுது, அதுவும் இந்த மாசத்துக்குள்ளேயே நடக்க போகுது அப்படி இப்படின்னு போட்டோகிராஃபர் பெணாத்துறாங்க. டேய் முதல்ல உனக்கு எப்படி என் பாஸ்ட் வாழ்க்கை தெரியும், அப்ப செத்தது உண்மையாவே அம்மா தானா, நீ தானே அவளை கொன்ன இப்படின்னு கேட்டு ஹீரோ காண்டாயிடுறாரா. அதுக்கு மேல விட்டா ஹீரோ என்ன பண்ணுவாருன்னே தெரியல. சோ உள்ள ஆளுங்க வந்து 2 பேரையும் பிரிச்சிடுறாங்க. பட் போட்டோகிராஃபர் இன்னமும் அடுத்து 3 கொலை நடக்க போகுது, இந்த மாசத்துக்குள்ள நடக்க போகுதுன்னு கத்துறத மட்டும் விடல. சேம் டைமுங்க போட்டோகிராஃபரோட வீட்டுல இருந்த சீக்ரெட் ரூம்ல நிறைய எலும்பு துண்டுகள்லாம் கிடைச்சது இல்ல, அதை டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுல எதுவுமே மனித எலும்பு இல்லைங்க, எல்லாமே அனிமல்ஸோட எலும்பு. அதை ஆதாரமா வச்சுதான் போட்டோகிராஃபரை அரெஸ்டே பண்ணாங்க. அதுவே ஒன்னும் இல்லாம ஆனதுக்கு அப்புறம் போட்டோகிராஃபரை இதுக்கு மேல ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியாது, ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். இருந்தும் அவன் மேல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறதுனால ரிலீஸ் பண்ணிடுவோம், கூடவே ஆளுங்களை விட்டு அவனை 24/7 வாட்சும் பண்ணுவோம். மாற்றானான்னு பாப்போன்னு ரிலீஸ் பண்ண, போகும்போதாவது சும்மா போறானா, ஒரு மிகப்பெரிய புழுதியை கிளப்பிட்டு போறான். கிளம்புறதுக்கு முன்னால ஹீரோயினை பார்த்து, எப்படி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இருக்கும்போது சாமி வந்த மாதிரி அங்க எங்கன்னு பாத்துக்கிட்டு பேசினான்ல, அதே மாதிரி இப்பவும் பாத்துக்கிட்டே 7வது விக்டிம் 8வது விக்டிம்னு 2 பேரை கில்லர் கொண்டாம பாருங்க. போலீஸ் இன்னமும் அந்த தகவலை வெளியே சொல்லவே இல்ல, அவங்க எப்படி செத்தாங்கலாம். ஆனா இவன் கரெக்டா சொல்றாங்க, அந்த 2 பொண்ணுங்களும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு செத்தாங்க, அவங்கள அப்படி அடிச்சுக்க வச்சதே கில்லர் தான் அப்படின்னு போட்டு பொழந்தவன், இது இதோட நிக்காது, இன்னைக்கு நைட்டே ஒரு கொலை நடக்க போகுது, அப்படி கொலை நடந்துருச்சு ஹீரோ, அதுக்கு முழுக்க முழுக்க நீதாண்டா காரணம் இப்படின்னு ஒரு பெரிய குண்டை போட்டு அவன் கிளம்பிடுறாங்க. டிபார்ட்மெண்ட் பிளான் பண்ண மாதிரியே அவன் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போனதுல இருந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்க என்ன பண்றான்ற வரைக்கும் ஒன்னு விடாம வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் சூரியன் உதயமாகற வரைக்கும் போலீஸ் அவன் வீட்டு மேல வச்ச கண் பார்வை திரும்பவே இல்ல. உள்ள போனவனும் வீட்டை விட்டு வெளியே வந்த மாதிரியே தெரியல. ஒரு வழியா காலையில சூரியன் உதிக்குதா, சீக்கிரம் 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 எங்கேயாச்சும் ஏதாச்சும் கொலைகள் நடந்திருக்கான்னு பாருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லி அவளோட டீம் அலசி ஆராய்ஞ்சா, இங்க ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு கன்ஃபார்மா நமக்கு தெரியும்ல. அதாங்க நேத்து போட்டோகிராஃபர் சொல்லிட்டு போன மாதிரியே நைட்டு ஒரு கொலை நடந்திருக்கு. அதுவும் செத்தது யாருன்றீங்க, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆளு,
நல்லா 4:45 மணிக்கு போட்ட நத்த முட்டை மாதிரியே ஒருத்தர் இருப்பானே, கண்ணாடிக்கார புரோக்கர். பொண்ணுங்களை பாலியல் ரீதியா துன்புறுத்தி அவனை பிளாக்மெயிலாம் பண்ண குற்றத்துக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஹீரோ அவன் காதை கிழிச்சாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவன் தாங்க இப்ப எக்ஸிகியூஷனர்ன்ற கில்லரால கொலை பண்ணப்பட்டிருக்கான். அவன் எப்படி பொண்ணுங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணுவானோ சேம் ஸ்டைல்ல தான் அவனோட கொலையும் நடந்திருக்கு. கூத்த பாருங்க, போட்டோகிராஃபர் தான் கில்லர்னு நினைச்சாங்க. நைட்டு கொலை நடக்க போதும்னு அவன் சொன்னான். அவன் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. ஆனா அவன் சொன்ன மாதிரியே கொலை நடந்திருக்கு. அதிசயமா இருக்கேடான்னு கிரைம் சீனுக்கு போறாங்க. செத்த கண்ணாடிக்காரனுக்கு பக்கத்துல இங்கெல்லாம் கொட்டிருக்கு. ஏன் எதுக்குன்னு தெரியல. கூடவே பாடிக்கு பக்கத்துல ஒரு வீடியோ கேமராவும் இருக்க. அதுல இருக்க ஃபுட்டேஜ் ஒரு பக்கம் இருக்கட்டும். கிரைம் சீனை பார்த்து முடிச்சதும் கண்ணாடிக்காரனோட ஆபீஸ்லேயே தான் வச்சு அவனை கொலை பண்ணிருக்காங்க. அங்க கேமராலாம் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் அதோட ஃபுட்டேஜை பார்க்க கண்ணாடிக்காரன் தனியா அவன் ஆபீஸ்க்கு போறாங்க. உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரூமுக்குள்ள இன்னொரு ரூம் இருக்கு. அங்கெல்லாம் கேமரா இல்ல. அங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு. சோ கண்ணாடிக்காரன் அந்த ரூமுக்குள்ள போறானா, அங்க என்ன ஆச்சுன்ற ஃபுட்டேஜ் தான் ரூமுக்குள்ள இருந்த கில்லரே வீடியோ கேமரா மூலியமா ரெக்கார்ட் பண்ணி அதை பாடிக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு போயிருக்காங்க. கண்ணாடிக்காரன் ரூமுக்குள்ள போறப்போ ஜன்னல்லாம் திறந்தே இருக்கு. சோ கில்லர் அது வழியா தான் உள்ள வந்திருக்கான். ரூமுக்குள்ள போன கண்ணாடிக்காரனை கில்லர் கதற கதற கொலை பண்ற வீடியோ தாங்க இது. வீடியோவை முழுசா பார்த்துட்டு திரும்ப அதை ஸ்லோ மோஷன்ல பாக்குறப்பதான் எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட். ஒரு ஃப்ரேம்ல ரூம்ல இருந்த கண்ணாடியில கில்லரோட மூஞ்சி பதிவாயிருக்கு. சிக்குனாண்டா சில்றன்னு ஜூம் பண்ணி பார்த்தா மிகப்பெரிய ஏமாற்றம். கில்லர் தெளிவா மூஞ்சில பிளாக் கலர் மாஸ்க் ஒன்னு போட்டுட்டு இருந்திருக்கான். சோ அவன் மூஞ்சி தெரியல. இது நடந்துட்டு இருக்க கேப்ல நைட்டு முழுக்க வீட்லயே இருந்தால போட்டோகிராஃபர் இன்னமும் அவனை ஃபாலோ பண்றதை நிறுத்தல. வாக்கிங்காக காலையில வீட்டை விட்டு வெளியே வரான். என்னவோ தெரியலங்க, நல்லா நடந்து வந்துட்டு இருந்தவன் ஒரு 3 மணி ரோட்டு கிட்ட வந்ததும் எதிரில் பழக்கப்பட்ட யாரையோ பார்த்த மாதிரி அங்கேயே நின்னுட்டான். போட்டோகிராஃபரை ஒரு ஆங்கிள் மட்டும் இல்ல 2-3 ஆங்கிள் இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சோ யார் தான் அவனுக்கு எதிரில் நிக்கிறது அப்படின்னு ஹீரோ இன்னொரு வீடியோ ஆங்கிளை பார்க்கும்போது ஒரு குட்டி பையன், அம்மாவோட நின்னுட்டு இருந்த குட்டி பையன் போட்டோகிராஃபரை பார்த்ததும் தெரிஞ்ச மாதிரி கீழே குனிஞ்சு வணக்கம் சொல்றான். உடனே ஹீரோ அங்கிருந்து சொல்லிக்காம கொல்லிக்காம குட்டு 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 குட்டுன்னு ஓடுறாரு. நாய் வேஷம் போட்டா கொலைச்சாகணுன்ற கதையா? ஹீரோ எங்க போனாலும் அவரோட வாழை புடிச்சிட்டு போறது தானே சீனியர் ஜூனியர் அவங்க வேலை. அவங்களும் ஹீரோ கூட சேர்ந்து போறாங்க. எங்கேயும் இல்ல. வீடியோல போட்டோகிராஃபருக்கு தெரிஞ்ச சின்ன பையன் ஒருத்தவனை ஹீரோ பார்த்தாரு இல்ல. போட்டோகிராஃபருக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம்னு பையனை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கதான். பட் வீடியோல பையனோட மூஞ்ச ஹீரோ லாங் ஷாட்ல பார்த்தாரு இல்லையா? சோ அந்த பையன் யாருன்னு அவன் ஃபேஸ் கிளியரா தெரியல. அதனால கும்பலோட கும்பலா ஒரு 7-8 பசங்களை நிக்க வச்சு கார்ட்டூன் கேரக்டர் வேஷம் ஒன்று போட்ட ஹீரோ பசங்களை கொஞ்சற மாதிரி ஒவ்வொரு பசங்களோட தலையிலையா கைய வைக்க ஹீரோ தேடி வந்த பையன் மாட்டிக்கிறான். கண்ணை மூடி அவனுக்குள்ள இருக்க மெமரியை ஸ்கேன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஹீரோயினுக்கு போனை போட்ட ஹீரோ, நம்ம யோசிச்சோம்ல நைட்டு முழுக்க போட்டோகிராஃபர் வீட்லயே இருந்திருக்கான். ஆனா அவன் சொன்ன மாதிரி கொலை நடந்திருக்கு. ஒருவேளை அவன் அவனோட கூட்டாளிக்கு காலோ மெசேஜோ பண்ணி கொலை பண்ண சொல்லியிருப்பான்னு நினைச்சு கால் மெசேஜ் யாருக்காச்சும் பண்ணானான்னு தேடியும் அவன் போன்ல இருந்து எந்த காலும் மெசேஜும் பண்ண மாதிரி நமக்கு தகவல் கிடைக்கல. அங்க அவன் வச்சிருக்க உள்கூத்த இப்பதாமா நான் கண்டுபிடிச்சேன். அவன் வீட்டு தோட்டத்தை பாத்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேலை செய்யறான். அந்த பொண்ணோட பையன் தான் இப்ப ஹீரோ ஸ்கேன் பண்ண பையன். இந்த பையன் கிட்ட ஒரு போன் இருக்கு. போட்டோகிராஃபர் அடிக்கடி அந்த போனை வாங்கி யூஸ் பண்றாங்க. சோ அவன் யாருக்காச்சும் ரகசியமா கான்டாக்ட் பண்ணணும்னா அதை ஏன் இந்த போன்ல இருந்து பண்ணக்கூடாது? எப்படியாச்சும் பையனோட போனை ஹேக் பண்ணிட்டா ஹீரோ கெஸ் பண்ணது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சிடலாம். சோ நான் பையன் போனை ஹேக் பண்ணியே ஆகணும்னு ஹீரோயின் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த பையன் அவன் அம்மா 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. முதல்ல சீனியர் ஜூனியர் 2 பேரும் காரை மறிச்சு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி பையன் கையில இருக்க போனை வாங்கிடலான்னு பார்த்தா எதுவும் வேலைக்கு ஆகல. ரைட், இனிமேல் நம்ம கோதால குதிச்சாதான் உண்டு போல அப்படின்னு காரை வெட்டி இறங்கின ஹீரோவே, மேடம் நான் யாருன்னு தெரியல, பேசிக்காவே நான் ஒரு டெலபதி மேன், என் கூட போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசை இல்லையா உங்களுக்கு? வாங்க வாங்க பையனை கூட்டிட்டு வாங்க, உங்க பையன் போனையே கொடுங்க, அதுலயே போட்டோ எடுத்துப்போம் அப்படின்னு போனை வாங்கி ஜூனியர் கிட்ட கொடுத்துட்டு ஹீரோ அவங்க 2 பேரு கூடவும் சேர்ந்து நின்று போஸ்ட் கொடுக்கற மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கப்போ இந்த பக்கம் ஹீரோயினோட டீம்ல இருந்து போனை ஹேக் பண்ற ஒரு சாஃப்ட்வேரை பையன் போனுக்கு அனுப்புறாங்க. ஜூனியர் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிடுறான். போனை ஹேக் பண்ணியாச்சு. இந்த சீன் முடிஞ்சு பையனும் அம்மாவும் போட்டோகிராஃபரோட வீட்டுக்கு போறாங்களா. போட்டோகிராஃபர் வேலையா பையனை பிடிச்ச, அங்கிள் உனக்காக ஒரு போனை கிஃப்டா கொடுத்தனே, நல்லா இருக்காது, சரி கொஞ்ச நேரம் என்கிட்ட தெரியா யூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு பையன்கிட்ட இருந்து போனை வாங்குறாங்க. போனை ஹேக் பண்ணிட்டதுனால ஃப்ரண்ட் கேமரா மூலியமாவே போட்டோகிராஃபரோட மூஞ்சையும் பார்க்க முடியுது. அவன் போன்ல என்ன பண்றான்ற டிஸ்பிளேவும் தெரியுது. பயபுள்ள ரஷ்யன் ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்றான். அது மூலியமா யாருக்காச்சும் மெசேஜ் அனுப்பிச்சான்னா அது ரொம்ப ரொம்ப ரகசியமா இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவன் உள்ள போயிட்டான், அவன் யார்கிட்ட பேசினா இன்னெல்லாம் பேசினான்றத நான் தூக்கிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் டீம்மேட் ஒருத்தவன் ரெடியா இருக்கான். இங்க எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவன் உள்ள போறான். ஒரு நெக்ஸ்ட் கொடுத்துட்டானா போதும், மொத்த டீடைலையும் வாரி வழிச்சிடலாம். அதுக்குள்ள அந்த நடிகர் திலகன் நண்டு என்ன நினைச்சானோங்க, நெக்ஸ்ட் கொடுக்காம பேக் கொடுத்து வெளியே வந்து ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணதோட மட்டும் இல்ல போனையே ரீபூட் பண்ணிடுறான். சோ இதுக்கு மேல அந்த போன்ல இருக்க தகவல் எடுக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா போன் ரீபூட் ஆகிறதுக்கு முன்னாலேயே சில தகவல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அப்படி போனோட கால் லாக்ஸை எடுத்துட்டாங்க. அதுல போட்டோகிராஃபர் அடிக்கடி ஒரே நம்பருக்கு கால் பண்ணிருக்கான். அது யாரோட நம்பரானு செக் பண்ணா அது ஒரு பெரிய நியூஸ் சேனல் கம்பெனியோட நம்பர். கரெக்டா இது தெரிய வரும்போதே போட்டோகிராஃபரோட வீட்டுக்கு அவனை பார்க்க ஒரு ஆள் கார்ல வந்து இறங்குறாங்க. கொய்யா மக்க வந்திருக்கிறது ஜோசுங்க.
ஏற்கனவே இவனுக்கு கில்லர் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறானு ஒரு டவுட் இருக்கு. போட்டோகிராஃபரை தான் கில்லர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஜோசுங்க அவனையே பார்க்க போனா இந்த 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு கூட்டு சதி பண்றானுங்கடா அப்படின்னு யோசிக்கவே இல்ல. ஹீரோ ஹீரோயின் போட்டோகிராஃபரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வாம்மா இளவரசி இல்லையானா, போன தடவை என்ன பார்க்க வரப்போ 20 வருஷத்துக்கு முன்னால என்ன பார்க்க வந்த அந்த சப்பியான பொண்ணு நீதான்றத சொல்லாமலே போயிட்டல்ல. பட் உன்னை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலாமா? சின்ன வயசுல அப்பா இழந்த பொண்ணு வளர்ந்து அப்பாவை கொண்ட உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்க போலீஸா மாறிட்டா. இத கதையா வச்சு படம் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஜோசுங் தேவையில்லாத கதையை பேசினதும், அது இருக்கட்டும், உனக்கு என்ன கொலைகாரனோட கூட்டு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, யாரு போட்டோகிராஃபரியா கொலைகாரன்னு சொல்றீங்க? அட பாவமே, தலைவனுக்கு என்ன மாதிரி பவர்லாம் இருக்கு தெரியுமா? கடவுள்கிட்ட பேசுற கலவரமான பவர் வச்சிருக்க அவரை கொலைகாரன்றீங்க. அவரோட பவருக்காகவே எத்தனையோ தடவை என் சேனல்ல இன்டர்வியூ கொடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட அதை பத்தி பேசதான் வந்தேன். அதை மீறி இவரே கூட எக்ஸிகியூஷனரா இருந்துட்டு போட்டுமே, இவரை வச்சு இன்டர்வியூ எடுத்தா எனக்கு இன்னும் தானே டிஆர்பி ஏறும் அப்படின்னு ஜோசுங் டிஆர்பியில குறியா இருக்க. ஹியூமன் பீயிங்கடா நீ எல்லாம், எத்தனை உயிர் போயிட்டு இருக்கு, டிஆர்பியை பெருசா பேசிட்டு இருக்கியேன்னு ஹீரோயினுக்கு ஒரு காண்டு. எம்மா இந்த கேள்வியை யார் வேணும்னா என்ன கேட்கலாம், நீ கேட்கிற பத்தியா? அப்ப போட்டானே கில்லர் உங்க அப்பாவை, உங்க அப்பா பண்ண தப்புக்காக அந்த ஆள் சாக வேண்டியவன் தான்றத ஒரு நாளாச்சும் ஒத்துக்கிட்டியா நீ மக்களோட உயிரை பத்தி என்கிட்ட பேச வர அப்படின்னு இன்னமும் ஹீரோயினோட அப்பா பண்ண தப்ப நமக்கு சொல்லவே மாட்டாங்க. ஜோசுங் அதை பொடி வச்சு பேசினதும் ஹீரோ கடுப்பாகி ஜோசுங்கோட சட்ட காலரை பிடிச்சிடுறாரு. அவளாச்சும் போலீஸ் ஆகி நாட்டுக்கு நல்லது பண்ண வந்திருக்காடா, உன்ன மாதிரி நியூஸ்னு அதுக்காக அலையில அப்படின்னு ஹீரோ ஜோசுங்கோட சட்ட காலரை பிடிக்கிறாரு. இந்த பக்கம் போட்டோகிராஃபருக்கோ பழைய மாதிரி சாமி வந்துருச்சு. எப்பவும் போல ஹீரோவையே குத்தம் சொல்றான். போச்சு அவனை தொட்டியா, நீ யாரெல்லாம் தொடுறியோ அவங்க தாண்டா சாக போறாங்க. ஏற்கனவே 3 பேர் சாக போறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதுல ஒருத்தன் அவுட்டு, தொட்டே அவனை சாவச்சிட்ட. ஹீரோ கண்ணாடிக்காரனை டச் பண்ணி அவன் மெமரி ஸ்கேன் பண்ணதை நம்மளே பார்த்தோமே. அடுத்து நீ தொட்ட 2 பேர்ல யார் ஓப் போறாங்களோ அப்படின்னு போட்டோகிராஃபர் சொல்ல ஜோசுங்க்கு அடிவயிறெல்லாம் கலங்குது. யோ, அவன் இப்பதான் என்ன தொட்டான், தொடுறதுக்கு முன்னாலேயாச்சும் இதை சொல்ல வேண்டியதானே ஐயா, நாயா கொலைகளன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுற, ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு அவன் அலறான். இந்த விஷயத்தெல்லாம் சாமி வந்த கணக்கா வித்தியாசமா சொன்ன போட்டோகிராஃபர் பழைய நிலைமைக்கு வந்துடுறான். இது என்னதான் இது, உண்மையாவே போட்டோகிராஃபர் ஒரு சாமியாரா இருந்து எதிர்காலத்துல வேற யாரோ பண்ண போற கொலையை பத்தி தான் சொல்றானா, இல்ல ஹீரோ யாரையோ தொட்டு அவங்க மெமரியை ஸ்கேன் பண்ணி அதுல போட்டோகிராஃபர் மாட்டிக்கிற மாதிரி இருந்து யாரெல்லாம் நீ தொட்டா நான் மாட்டிப்பனோ அவங்கள கொல்ல போறேன்னு இவன் பண்ண போற கொலையை தான் சூசகமா சொல்றானா, ஒன்னும் புரியலங்க. இந்த குழப்பத்தோடையே போட்டோகிராஃபரோட தோட்டத்துல வேலை செய்யறால ஒரு பொண்ணு, அவ ஹஸ்பண்ட் 2 பேரையும் மீட் பண்ணி கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆன் கோயிங்ல போயிட்டு இருக்கிறதுனால கேஸை பத்தின முழு தகவல்லாம் இவங்கள்ட்ட சொல்ல முடியாதுல்ல. சோ போட்டோகிராஃபர் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவன் இல்ல, நீங்களும் உங்க பையனும் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இருங்க. ரெண்டாவது போட்டோகிராஃபர் உங்களுக்கு எப்படி தெரியும், அவனுக்கு உங்க சைட்ல இருந்து நீங்க ஏதாச்சும் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படின்லாம் ஹீரோ ஹீரோயின் கேட்டதும், இதுல அந்த பொண்ணோட புருஷன் இருக்கான்ல, அவன் இங்க ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். போட்டோகிராஃபர் முதல் முறையா அவங்கிட்ட போயிட்டு, மழை பெஞ்சா என் வீட்டு பேஸ்மெண்ட்லாம் ஒரே தண்ணி ஆயிடுதுப்பா, அந்த தண்ணியை வெளியே அனுப்ப எனக்கு ஒரு வாட்டர் பம்ப் வேணும், ரெடி பண்ணி கொடுன்னு கேட்டிருக்கான். மழை பெஞ்சு தண்ணி வெள்ள அளவு தேங்கறதெல்லாம் எப்பவாச்சும் ஒரு தடவை தான் நடக்கும், அதுக்கு ஏங்க அவ்வளோ காசு கொடுத்து வாட்டர் பம்ப் வாங்கிக்கிட்டு, நம்ம ரெண்டுக்கு எடுத்துக்கலாம், காசு கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு புருஷங்காரன் சொல்லியும், ஜி நான் என்ன கேட்கறேனோ அதை எனக்கு கொடுங்களேன் ஜி, எனக்கு கண்டிப்பா வாட்டர் பம்பு வேணும் அப்படின்னு போட்டோகிராஃபர் அடம் முடிச்சு அதை வாங்கிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பொண்டாட்டி இருக்கா, அவ ஃப்ளவர் ஷாப்லாம் வச்சு ரன் பண்றான்னு தெரிஞ்சு, என் வீட்டு தோட்டத்தையும் கொஞ்சம் வந்து பாத்துக்கோயம்மா அப்படின்னு அவளை வேலைக்கு சேர்த்தவன். ஒரு நாள் அவளோட பையனை கூட்டிட்டு வரும்போது, இந்த போனை எனக்கு வேற ஒருத்தவங்க கிஃப்டா கொடுத்தாங்க, நான் அதை உங்க பையனுக்கு கிஃப்டா கொடுக்குறேன்னு போனை பையன்கிட்ட கொடுத்துருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ ஹீரோயின் கிளம்புனதும் ஹீரோ ஹீரோயினோட கார்ல ஏறல. போட்டோகிராஃபர் சொன்னால, நீ யாரெல்லாம் டச் பண்ணிருக்கியோ அதுல 2 ஆள் தான் அடுத்து கொடூரமா சாக போறாங்கன்னு. சோ ஹீரோ இது வரைக்கும் யாரெல்லாம் டச் பண்ணிருக்காரோ அந்த லிஸ்ட்டை டைப் பண்ணி ஹீரோயின் அனுப்பிட்டு, நீ அவங்களெல்லாம் செக் பண்ணு, எனக்கு அதுக்குள்ள முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு தனியா கிளம்புறாரு. ஹீரோயின் லிஸ்ட்டை செக் பண்ணா, போன எபிசோட்ல ஹீரோ ஹீரோயின் தானே டச் பண்ணாரு, அப்ப லிஸ்ட்ல அவ பேரும் இருக்கணும்ல, அவ பேர் மட்டும் இல்லங்க, ஏன்டா என் பேர் மட்டும் இல்லன்னு ஹீரோயின் கேட்கும் போது அதுக்கு பதிலே சொல்லாம ஹீரோ கிளம்பிடுறாரா. அந்நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா எவனோ ஒருத்தன் வேலையை பார்த்துட்டான். அதாவது 20 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் அப்பாவை கில்லர் ஒருத்தவன் கொன்னானா. வளர்ந்து ஹீரோயின் போலீஸ் ஆயிருக்கானா, அதுக்கு பர்சனல் ரீசன், அப்பாவை கொலை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்ன்றது தான். ஆனா அது சட்டப்படி ரொம்ப தப்பாச்சு. தன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக எந்த அதிகாரியும் வேலை செய்யக்கூடாது. இது வரைக்கும் அது யாருக்கும் தெரியல. இப்ப அந்த விஷயத்தை நியூஸ்ல அவுத்து விட்டானுங்க. ஒரு அதிகாரி தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி 20 வருஷத்துக்கு முன்னால அவங்க அப்பாவை கொலை பண்ண கில்லரை இப்ப தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நோண்டுறாங்க. இந்த நாட்டுல என்னதான் நடக்குதுன்னு கண்ணா அப்படின்னு கழுவி ஊத்துனதும் நியூஸை கமிஷனர் பாக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இது ஜோசுங்கோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எது உண்மைன்னு போக போக பார்ப்போம். நியூஸ் வெளியே வந்து ஹீரோயினுக்கெல்லாம் மானபங்கம் ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு. ஏன் அவ கூட வேலை செய்யறவங்களே கொஞ்சம் அரசல் புரசலா பேசுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இங்க இப்படி போயிட்டு இருக்க அங்க சீனியரும் ஜூனியரும் கிளீனிங் ஆளுங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போட்டோகிராஃபரோட வீட்டுக்கு பக்கத்துல போய் அங்க வாட்டர் பம்ப் எந்த பக்கமா போயிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. ஹீரோ தான் பார்க்க சொல்லிருப்பாரு போல. அதான் எந்நேரமும் போட்டோகிராஃபரோட வீட்டுக்கு வெளியே ஹீரோயினோட டீமான எதிரி காப் வாட்சிங்லேயே தானே இருக்கான். அவன் 2 பேரை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு தகவல் சொல்லியும் அவனுங்க பண்றதா பண்ணட்டும் அப்படியே விடுங்க இப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து சேருது. ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டதா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஜோசுங்கோட பத்திரிகை ஆபீஸ்ல ஜோசுங்க தவிர்த்து மீதி எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டு ஹீரோ ஜோசுங்க மேல கைய வச்சிட்டாரு இல்லையா. சோ ஹீரோவை என்னமாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும். அவனை பத்தி தப்பா எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எடுத்துட்டு வாங்க, அது நமக்கு அவசியம் தேவைன்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. இதே ஆபீஸ்ல தானே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்க ரிப்போர்ட்டர் பொண்ணும் இருக்கா. இந்த திருட்டு கூட்டத்திலேயே ஒருத்தி தான் நல்லவன் நம்ம நினைச்சோம். இன்னமும் நல்லவ மாதிரி தான் மூஞ்ச வச்சிட்டு இருக்கா. ஹீரோ அண்ட் கேங்க கூடயும் இவளுக்கு நல்ல பழக்கம் இருக்குல்ல. கூட வேலை செய்யற ஆளுங்க அதை போட்டு கொடுத்து அவங்களுக்கு இவ மேல இருக்க நம்பிக்கையை யூஸ் பண்ணி இவளை உள்ள விட்டோன்னு வைங்க. ஹீரோவை பத்தி எதையாச்சும் ஒன்னு பொறுக்கி போட்டு எடுத்துட்டு வந்துருவா அப்படின்னு இவளை ஸ்லீப்பர் செல்லாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படி நடக்கிற மீட்டிங்க வீடியோல ஜோசுங்கும் பார்த்துட்டு இருக்கான். அங்க சீனை கட் பண்ணான். ஹீரோயினை பார்த்தே ஆகணும், என்னை வந்து மீட் பண்ண சொல்லுன்னு கமிஷனர் சொல்லி ஹீரோயின் கமிஷனரை போய் பார்த்ததும், ஏமா உனக்கு இந்த நாய்களை பத்திலாம் தெரியுமா? சில நாய் நல்லா குலைக்கும் ஆனா கடிக்காது. இன்னும் சில நாய்கள்லாம் சத்தமே இல்லாம இருக்கும் ஆனா ஒரே கவ்வா கவிடும். இதுல பத்திரிக்கைக்காரங்களாம் கேட்டகரிமா. யாரை பத்தியாச்சும் ஏதாச்சும் ஒரு தகவல் கிடைச்சா கொலைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க கொலைக்கிறத எப்படி நிறுத்தலாம்னு சொல்ல பாப்போம் அப்படின்னு கமிஷனர் கேட்ட. வேற என்ன, நாய்களோட குறவழியை புடிச்சிடலாம் சார், அதுக்கப்புறம் அதுங்களால கத்த முடியாதுல்ல அப்படின்னு ஹீரோயின் சொன்னா. அதுதான் தப்பு. நீ ஒரு நாயோட குறவழியை பிடிச்சா அந்த ஏரியால இருக்க எல்லா நாய்களும் கொலைக்க ஆரம்பிச்சிரும். ஒரு புத்திசாலி அந்த இடத்துல என்ன பண்ணுவான்னா கொலைக்கிற நாயோட கண்ணுல இருந்து மறைஞ்சிருவான். அதைத்தான் இப்ப நீயும் பண்ண போற. இனிமேல் நீ எந்த இன்வெஸ்டிகேஷனையும் ஆபீஷியலா பண்ணக்கூடாது. ஆனா கேஸோட லீடு நீ தான். உனக்கு 1 வாரம் டைம். நீ ஆபீஸ்க்கே போகாம வெளியே இருந்தே கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி 1 வாரத்துக்குள்ள கில்லரை தூக்கிட்டு வர. இல்லனா எனக்கு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய தகுதியே இல்லைன்னு நீயே எழுதி கொடுத்துட்டு போற. நான் சொல்றதெல்லாம் புரியுதுல்ல? கிளம்பு போன கமிஷனர் ஹீரோயின் அனுப்ப. ஹீரோயின் கிளம்பும் போது ஜோசுங்க கிட்ட இருந்து கமிஷனருக்கு கால் வருதுங்க. போன் வரதை ஹீரோயின் பாத்துறா. சோ கமிஷனர் கிட்ட, ஏன் சார் உங்களுக்கு ஜோசுங்கன்ற ஒரு ஆளை பத்தி தெரியும், அவருக்கு உங்களுக்கும் பழக்கம் இருக்கான்னு போட்டு வாங்குறா. அவ அதை கேட்டதுமே கமிஷனருக்கு லைட்டா ஒரு ஜர்க்கு. ஆனா அந்த அளவுக்குலாம் தெரியாதுமா, ஒரு தடவை பார்த்து பேசியிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு ஹீரோயினை அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆளுக்கே தெரியுது, ஓ அவன் போன் பண்ணதை பார்த்துட்டு தான் அவ கேள்வி கேட்டு போறாளா. இருக்கட்டும் பாத்துக்கலான்ற தோரணையில இவர் மூஞ்சி வச்சிருக்க. அப்படியே அந்த பக்கம் ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தனியா தெருவா அலைஞ்சிட்டு இருந்த ஹீரோ திடீர்னு ஒரு இடத்துல எதையோ கண்டுபிடிச்சிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, புடிச்சிட்டமா இந்த போட்டோகிராஃபர் நம்ம எல்லாரையும் எப்படி ஏமாத்துறான்றத புடிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொன்ன அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒரு பில்டிங் வெளியே நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட போன்ல கனெக்ட் ஆன சீனியர் இவங்க எந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்ல நிக்கிறாங்களோ அந்த பில்டிங் பத்தின தகவலை என்கொயரி பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இது பல வருஷமா யூஸ் பண்ணாத ஒரு பில்டிங். கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் அது ஒரு ஃபாரின் கார்பரேஷன் பேர்ல இருந்திருக்கு. இப்பதான் யாரோ அதை வாங்கி நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. பில்டிங்கை யாரா வாங்கினதுன்னு பார்த்தா ஜோசுங். பில்டிங்கை வாங்கி அவன் பையன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான். அத சீனியர் சொன்னதும், சீனியர் இப்ப நீங்க என்ன பண்றீங்க, நேரா ஜோசுங்கோட வீட்டுக்கு போறீங்க. ஏன்டா அவங்கிட்ட இருந்து இந்த பில்டிங்கை வாங்கினேன்னு ஜோசுங்க கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. யார்கிட்ட இருந்துப்பா வாங்கினா சொன்னாதானே தெரியும்னு சீனியர் கேட்கவே, போட்டோகிராஃபர் கிட்ட இருந்து தான் ஜோசுங்க இந்த பில்டிங்கை வாங்கினதா நமக்கு ஒரு ட்விஸ்ட கொடுத்த ஹீரோ. இதை உங்க மனசோட வச்சுக்கோங்க, போட்டோகிராஃபரோட பேரையே நீங்க சொல்ல வேணாம். இந்த பில்டிங்கை யார்கிட்ட இருந்து எதுக்காக வாங்கினான்னு மட்டும் ஜோசுங்க கிட்ட கேளுங்க, மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம்னு ஹீரோ காலை கட் பண்ணதும், இல்ல எனக்கு புரியல, இது போட்டோகிராஃபரோட இடம்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி. ஏம்மா போட்டோகிராஃபரோட வீட்டுல தோட்டக்காரியா வேலை செய்யறவளோட புருஷனை நம்ம பார்த்தோம்ல, அவன் போட்டோகிராஃபருக்கு ஒரு வாட்டர் பம்ப் வாங்கி கொடுத்ததா சொன்னான்ல, அது இருக்கு பாரு அந்த வாட்டர் பம்ப் வாங்கினவன் அதை யூஸ் பண்ணணும். நான் சீனியர் ஜூனியர் அனுப்பி போட்டோகிராஃபரோட வீட்டுக்கு வெளியே வாட்டர் பம்ப் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். அங்க இல்ல, அதைத்தாமா கொண்டு வந்து அவன் இங்க போட்டு வச்சிருக்கான். உள்ள போய் உண்மையை தெரிஞ்சுப்போம் வா அப்படின்னு ஹீரோயின் உள்ள போறாங்க. இன்னமும் ஹீரோயினுக்கு கேள்வி குறையல. ஏண்டா வெறும் வாட்டர் பம்பை மட்டும் வச்சாடா இது போட்டோகிராஃபரோட இடம்னு கண்டுபிடிச்சா அப்படின்னு அடுத்த கேள்வியை போட்டதும், ஆபரேஷன் ஆந்த்ரோபைடுன்ற ஒரு மூவி நேம சொன்ன ஹீரோ, அந்த படத்தோட கதை என்ன தெரியுமா? வேர்ல்டு வார் 2 அப்போ சில சோல்ஜர்ஸ் நாசியை சேர்ந்த ஒரு ஐயர் அபிஷியல போட்டு தள்ளுறதுக்கு சீக்ரெட் மிஷனா கிளம்பியிருக்காங்க. போன இடத்துல ஆபீசர் என்னமோ போட்டு தள்ளிட்டாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சர்ச்சோட பேஸ்மெண்ட்ல போய் இவங்க பதுங்க. எப்படியும் பேஸ்மெண்ட்ல சீக்கிரட்டா ஒரு வழி இருக்கும், அது மூலமா தப்பிக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களால சீக்ரெட் வழியை கண்டுபிடிக்க முடியாம போனதும் அந்த கேப்ல இவங்க இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட எதிரி
மாதிரி ஆர்மி ஆளுங்க பேஸ்மெண்ட்டுக்குள்ள வாட்டர் அனுப்பி தண்ணியில முழுகடிச்சு அவங்கள சாவச்சிட்டாங்க அப்படின்னு ஹீரோ படத்தோட கதையெல்லாம் சொன்னதும், சரிடா அந்த படத்துக்கும் இந்த இடத்துக்கும் என்னடா சம்பந்தம், அதை சொன்னாதானே தெரியும்னு ஹீரோயின் கேட்க, நம்ம போட்டோகிராஃபரோட வீட்டை சர்ச் பண்ணும்போது நான் அவன் வீட்டுல ஒரு புக் ஷெல்ஃப்ல இந்த படத்தோட கேசட் இருக்கிறத பார்த்தேன். இந்த ஒரு படத்தோட கேசட்டை மட்டும்தான் வச்சிருந்தான். சோ இந்த படம் மூலியமா பேஸ்மெண்ட்ல சீக்கிரட்டா ஒரு வழியை உருவாக்கலாம்னு இன்ஸ்பயர் ஆனவன் கூடவே ஷெல்ஃப்ல நிறைய ஜாலஜிக்கல் புக்கும் வச்சிருந்தான். அது இந்த மாதிரி பேஸ்மெண்ட்ல சீக்கிரட்டான வழியை உருவாக்குறதுக்கான டிப்ஸ் எல்லாம் இருக்க புக்கு. நான் நினைச்ச மாதிரி அவன் இப்படி ஒரு வழி உருவாக்கி இருக்கான்னா இதுக்குள்ள எப்ப தண்ணி போகும், இடம் எப்ப அடைச்சுக்குனே தெரியாது. அப்படி ஆயிடக்கூடாதுன்னா உள்ள வர தண்ணியெல்லாம் வெளியெடுக்க அவனுக்கு வாட்டர் பம்ப் வேணும்ல. அதான் எந்த பில்டிங்ல வாட்டர் பம்ப் இருக்குன்னு பார்த்து கரெக்டா அந்த பில்டிங்கை புஷ்டேன் அப்படின்னு ஹீரோ கதை சொல்லிக்கிட்டே பில்டிங் பேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது அங்க ஒரு சீக்கிரட் வழி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உள்ள போனா ஒரு ரூமும் இருக்குங்க. ரூம்ல மேக்கப் போறதுக்கான ஐட்டம்ஸ், தோப்பா முடி, ஹெல்மெட்னு நிறைய இருக்குங்க. அதோட ரூம் கார்னர்ல இருக்க ஒரு சின்ன படிக்கட்டுல ஏறி மேல இருக்க கல்ல விலகுனா கொய்யால அது போட்டோகிராஃபர் வீட்டு தோட்டம். சோ கண்ணாடிக்காரனோட கொலை நடந்தப்போ போட்டோகிராஃபர் வீட்லயே இருந்ததா எல்லாரும் நினைச்சாங்கல்ல. யாருக்கு தெரியும் இந்த சீக்கிரட் வழியில வெளியே போய் அவனே கூட கண்ணாடிக்காரனை கொண்டு இருக்கலாம். இப்ப வேற ஆளு வீட்டுல இல்ல, இதே வழியில தப்பிச்சிட்டான் போல. கீழே புதுசா வாங்கின ஒரு பைக்கோட மேனுவல்லாம் இருக்கு. பில்டிங்க்கு வெளியே பைக் போன டயர் தடமும் இருக்கு. அப்ப நிச்சயமா வெளியே போயிட்டான். இன்னைக்கு நைட் ஒரு இழவு உண்டு, அதுக்குள்ள அவனை தடுத்தாகணுமேடா அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயினோட டீம்மேட் ஒருத்தி ஹீரோயினுக்கு கால் பண்ணி, மேடம் அந்த சின்ன பையனோட போனை போட்டோகிராஃபர் ரீபூட் பண்ணால, அதை ரீஸ்டோர் பண்ணிட்டோம் மேடம். போட்டோகிராஃபர் போன்ல 2 பேரோட பேரை சர்ச் பண்ணிருக்கான். முதல் பேரு இந்த சீரிஸ் ஆரம்பிச்சு ஹீரோவோட இன்ட்ரோல முதல் முறையா ஹீரோ ஒரு பிசினஸ் மேனை அடிச்சு பிடிச்சாருல்ல, அந்த ஆள் பேருங்க. ரெண்டாவது ஹீரோ 5வது விக்டிமை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அதை பண்ண விடாம சுப்பீரியர் பேச்சை கேட்டு ஒரு ப்ராசிக்யூட்டர் ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ணான்ல, அவனோட பேரு. இதுல 2 பேருமே தப்பு பண்ணவங்க தான். ஆனா அவங்களுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கல. பிசினஸ் மேன் என்னடானா போலீஸ்ல மாட்டியும் அப்பப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, ஹெல்த் சரியில்லைன்னு ஒரு பிட்டை போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கூதுகலமா இருக்கான். ப்ராசிக்யூட்டர் ஹீரோவை பிடிச்சதுனால ஒரு பொண்ணு உயிரே போயிடுச்சு. ஆனா அவனுக்கு சீஃப் ப்ராசிக்யூட்டர்ன்ற ப்ரொமோஷனை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தப்பு தானே. கில்லர் தப்பு பண்ணி அதுக்கான தண்டனை கிடைக்காத ஆளுங்களை தானே கொல்றான். சோ 2 பேர்ல யாரையாச்சும் ஒருத்தவங்கள தான் கொல்லுவான்னு முடிவு எடுத்தாச்சு. அதோட ஹீரோ டச் பண்ண ஆளுங்களை தான் கில்லர் கொல்ல போறான்னா ஹீரோ பிசினஸ் மேனை டச்சே பண்ணல, ப்ராசிக்யூட்டரை டச் பண்ணிருக்காரு. அப்ப அவன் தாண்டா இன்னைக்கு ஆத்மாவாக போறான் அப்படின்னு நினைக்கிறப்போ ஹீரோயினுக்கு ஒரு உறுத்தல். நம்மளால இவ்வளோ ஈஸியா கில்லரோட டார்கெட்டை கண்டுபிடிக்க முடியறப்பவே இதுல ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு உனக்கு தோணல. கில்லர் இப்ப பண்ற எல்லா கொலையிலையும் லீடரோட கொலையில இருந்து தானே கில்லர் கவுண்ட் ஆரம்பிச்சான். ஒரு கொலையிலையும் நமக்கு ஒரு க்ளூ கொடுத்து அடுத்து அவன் கொலை பண்ண போற இடத்துக்கு நம்மள போக வச்சான். லீடரோட கொலையில பெயிண்டிங் அடிச்சுது, அதை வச்சு 6வது விக்டிமோட வீட்டுக்கு போனோம். அங்க நியூஸ் பேப்பர்ல எழுதியிருந்த நம்பர் மூலியமா பக்கத்து வீட்லயே கொலை பண்ணப்பட்ட 2 பொண்ணுங்களை பார்த்தோம். அவளுங்க மேல இருந்த ஒயிட் சிமெண்ட்ல எடுத்ததுக்கு அப்புறம் அவளுங்க போட்டிருந்த டிஷர்ட்ல ஹேமர்ன்ற ஒரு வார்த்தை இருந்துச்சு. கண்ணாடிக்காரன் அவனோட உடம்புல ஹேமர் டாட்டு தானே போட்டிருப்பான். அது வரைக்கும் பிடிச்சிட்டோம். அப்படி பார்த்தா கண்ணாடிக்காரனோட கொலையிலையும் அவன் அடுத்து கொலை பண்ண போற ஆளை பத்தி க்ளூ விட்டுருப்பான்ல, நம்ம ஏன் அதை கவனிக்காம விட்டோம் அப்படின்னு இப்ப அந்த கிரைம் சீன் போட்டோஸ்லாம் எடுத்து பாக்குறாங்க. கொலை நடந்த அங்கதான் இங்க கொட்டி வச்சிருந்தாங்களே, அந்த இங்கு தாங்க அடுத்த கொலைக்கான க்ளூ. இங்க யாரு அதிகமா யூஸ் பண்ணுவா? எழுதுறவங்க. யாரு அதிகமா எழுதுவா? பத்திரிக்கைக்காரங்க. ஹீரோ டச் பண்ற ஆளை தான் கில்லர் கொல்றான்னா காலையில தானே ஹீரோ ஜோசுங்க டச் பண்ணாரு. வக்காலி அவன் தாண்டா அப்ப அடுத்த டார்கெட்டு அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணும் போதே ஜோசுங்கோட வீட்டுக்குள்ள மாஸ்க் போட்டு நுழைஞ்ச கில்லர் ஜோசுங்க கொலை பண்ணிட்டு வீட்டுல இருந்து தப்பிக்க பாக்குறான். ஹீரோ தான் சீனியர் ஜூனியர் 2 பேரையும் ஜோசுங்கோட வீட்டுக்கு அனுப்புனாரு. எப்படியோ தப்பிக்கிற கில்லரை அவங்க துப்பாக்கி முனையில புஷ்டாங்க. அங்க தாங்க ஒரு மரண மாசான ட்விஸ்ட். கில்லரை முட்டி போட சொல்லிட்டு துப்பாக்கியோட கில்லருக்கு பக்கத்துல போன ஜூனியர் ஹேண்ட் கஃப மாட்ட கில்லரோட கைய பிடிக்கிறான். எப்பெல்லாம் ஹீரோ மத்தவங்களை ஸ்கேன் பண்ண அவங்களை டச் பண்ணும்போது ஒரு புகை பறக்குமோ அதே மாதிரி ஜூனியர் கில்லரோட கையை டச் பண்ணதும் புகை பறக்குது. கையை பிடிச்ச ஜூனியரால அசையவே முடியல, கல்லு மாதிரி நின்னுறான். ஏண்டா தம்பி என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே பின்னாலேயே கில்லர் கிட்ட வந்த சீனியரும் இவரும் ஹேண்ட் கஃப மாட்ட கைய பிடிச்சா அவருமே ஸ்டன் ஆகி நின்னுறாரு. 2 பேரும் புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி நிக்கிறாங்க. அவங்களுக்கு நிதானம்லாம் இருக்கு, அசையதான் முடியல. அப்போ சீனியரோட கையில இருந்து துப்பாக்கிய வாங்கின கில்லர் 2 பேர்ல யாரையோ ஒரு ஆளை ஷூட் பண்றான். அதோட எபிசோட முடிக்கிறாங்க. பாத்தீங்களா, கடைசியில மாயாவி வேலையெல்லாம் காட்டுறானுங்க. இங்க கில்லர் பண்ண ஜோக்க பார்த்தா இவனுக்கு ஹீரோ மாதிரி சூப்பர் பவர் இருக்கும் போலயே. அப்படி இருந்துட்டா இதுக்கப்புறம் தாங்க சீரீஸ் கலைபரமா இருக்கும். என்ன ஆக போகுதுன்றத வெயிட் பண்ணி பாத்துருவோம். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.